எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. நீங்க மனசு வச்சா நம்ம இந்த பொண்ணு இந்த காலேஜ் கிளம்பாம இங்க நின்னுக்கா. அடியே ஐயோ ஐயோ அடியே கூப்பிடுறது காதுல கேக்குதா இல்லையா? இந்த பொண்ணு அநியாயத்துக்கு நீ டிவில மூழ்கி போய் நிக்கிறாளே. என்னம்மா எதுக்குமா கத்தினே இருக்கீங்க? என்னி மணி நாவது பாத்தியா? பார்த்தேன் 8:30 மணி 8 இன்னும் குளிக்க போகாம இங்க நின்று பல காமிச்சுன்னு இருக்க. அந்த பெரிய குழந்தை குளிக்க போயிருப்பா. அது போய் ரொம்ப நேரம் ஆகுது. அது வந்து நான் எப்பயும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பேன். இப்பதான் தேய்ச்சி குளிச்சுன்னு இருக்கா போல. மத்ததெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? டிஃபன் பாக்ஸ்ல கட்டியா? வாட்டர் பாட்டில தண்ணி ஊத்திட்டியா? அதெல்லாம் எதுவும் பண்ணாத. இங்க டிவி பார்த்து நிறுனே. அதெல்லாம் நீங்களே பண்ணிடுறீங்க. அப்புறம் எதுக்கு நானு? ஆமா எல்லா வேலையும் நானே செஞ்சு வச்சிரேன். நீ வந்து டிவி பார்த்து நின்று நான் ரெடி ஆயிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் டிஃபன் வச்சு எடுத்துன்னு வரேன். இங்க வந்து பார்த்தா இன்னும் குளிக்கவோ இல்ல, பல்லு கூட வளர்க்கறாளா தெரியல, டிவி பார்த்து நின்று இருக்கா. எருமை மாடே சீக்கிரம் வாய. நீ நாள் நான் இங்க திட்டு வாங்கின்னு இருக்கேன்டி. யாருன்னா காலேஜ் கிளம்பி போனா பொங்கல் இல்ல டிவி பார்த்து நின்று இருக்கும். எனக்கு பசிக்கு நான் சாப்பிட போறேன். போதுமா? என்னது போதுமா? காலங்காத்தாலே 4 இட்லி 3 வடை 3 வகையான சட்னி போதுமான்னு கேக்குறேன். போதும். இதுல வேற மேடம் வந்து நைட்ல வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்றதுன்னு வீடியோ வேற பாக்குறீங்க. இதெல்லாம் சாப்பிட்டு நான் ஒன்னும் ஒல்லி ஆகுதாவில குண்டா விழுந்து போறேன். வேலையை பாரு. ஜீரக தண்ணி குடிக்கலாமா சோம்பு தண்ணி குடிக்கலாமான்னு பார்த்துன்னு இருக்கேன் நைட்ல. ஆனா காலைல ஏந்தோடனே 4 இட்லி 3 வடை போதுமா? இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல ஒல்லி ஆக முடியாதுமா? அதான் நான் ஒல்லி ஆகுதாவில குண்டா விழுந்துக்கிற சொல்லிட்டல. வேலையை பாரு. கண்ணு வைக்கிறாளுங்க. என் வாயை பார்த்து நிற்காம மடமன்னு போய் பல்லு விளக்கிட்டு வச்சு சாப்பிடு. நானும் குளிச்சு தப்பா சாப்பிடு. என்னமோ ஒன்று பண்ணு. சூடா இருக்கும் போது சாப்பிட்டுருங்க. சீக்கிரம் போங்க. பரவாயில்ல டிஃபன் நல்லா தான் செஞ்சிருக்கோம். இந்த வடைக்கோ இட்லிக்கோ இந்த சாம்பார் சட்னிக்கோ சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு எடுத்து எடுக்காம டயட் எவ்வளவு நல்லா நானும் வாயை கட்டுறது. அது சரி இந்த ஜென்மத்துல ஒரு மேடம் ஒல்லி ஆக மாட்டாங்க. இந்த போலியா நீங்க இந்த போடி போய் வேலையை பாரு. இன்னும் ½ hour ஆஃபீஸ் ரீச் ஆயிடுவோம் சார். அந்த மெயில் கூட சென்ட் பண்ணியாச்சு. எங்க? ஓகே சார் ரீச் ஆயிட்டு கால் பண்ணுறேன் சார். என்ன கீதா என்ன சொல்லு? ஒன்றும் இல்லைங்க, ராணி அக்கா வர சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு. வர சொன்னாங்கன்னா போயிட்டு வா. அங்கதான் போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஹாலுக்கு பெட்ரூமுக்கு மட்டும் கொஞ்சம் மாப் போட்டுருங்க. எது நான் மாப் போடவா? ஏன் நீங்க போட மாட்டீங்களா? அதுக்கு இல்ல, ஆஃபீஸ் டைம் ஆச்சு அதான். அதெல்லாம் ஒன்றும் டைம் ஆயிருக்காது. மாப் மட்டும் போட்டு போங்க. சரி குடு. அப்படியே சிங்க்ல 4 சாமான் வச்சிருக்கேன், அதையும் தொலைக்கிடுங்க. சரி நான் தொலைக்கிறேன். மடமடன் வேலையை முடிங்க. நான் வர வரைக்கும் மாப்பியை தொச்சுன்னு உட்காந்துக்காதீங்க. சரி கீதா. நல்ல வேலை போயிட்டா. எங்க அம்மா இங்க இருக்க வரையும் நான் ராஜா மாதிரி இன்னும் இப்ப வேலைக்காரன் மாதிரி ஆயிட்டேன். எங்க அம்மா 10 நாள் தானே ஊருக்கு போயிருக்காங்க. வரட்டும் அப்புறம் இருக்கு இவளுக்கு. என்ன அங்க சத்தம்? ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்ல. கவினே அம்மா உனக்கு பிடிச்ச சாப்பாடு கட்டியிருக்கேன். ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடணும் ஓகேவா? எனக்கு பிடிச்ச லஞ்சா என்னம்மா செஞ்சீங்க? உனக்கு பிடிச்ச உப்புமா தானே செஞ்சிருக்கேன். எனக்கு உப்புமா பிடிக்கும். உங்களுக்கு யாருமா சொன்னா? ஏண்டா 10 மாசமா உன்னை பெத்து வளர்த்த தாய்க்கு தெரியாத உனக்கு என்ன பிடிக்கும்னு? சின்ன வயசுல இருந்து நீ உப்புமா தான் விரும்பி சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா. இந்தா புடி, மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துடணும். சரி. ஆட்டோ வந்துடும், சீக்கிரம் நட. மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். சரி பாய். பாய். நல்ல வேலை எத்து போயிட்டா உப்புமாவே. காலையில எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. உனக்கு விதவிதமா எங்கிருந்து நான் சமைச்சு தரது? அவளுக்கு பிடிக்காது உப்புமாவே பிடிக்க முடியும். நம்ம வச்சு குத்துனுக்க வேண்டியதா இருக்கு. அந்த குழந்தைய அதுக்கு பிடிக்கும்னு நினைச்சு எத்துன்னு போயின்னு இருக்கு. மாவு வேற காலையில இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று சுட்டு குத்துருப்பேன். உப்புமா பார்த்தாலும் விஷத்தை பாக்குற மாதிரிலாம் பாக்குறானுங்க. இவனும் சரி உங்க அப்பனும் சரி. அவனுக்கும் உப்புமா தான். இப்ப அவன் உப்புமா என்ன தையத்தக்கன்னு குதிப்பான் பாரு. அதுக்குள்ள பிளேட்ல போட்டு இங்க எத்தனை மூடி வச்சிட்டாங்கன்னா ஓடிலாம். கோமதி அக்கா வேற வர சொல்லியிருந்தாங்க. என்ன கதை தெரியல. அங்க போயிட்டு வருவோம். அதுக்குள்ள சாப்பிட்டு வேலைக்கே போயிடுவாரு. வந்து மீதி வேலையை பாத்துக்கலாம். வெரி குட் கேர்ள். அழகா ரெடி ஆயிட்டீங்களே. இப்ப சமத்தா சாப்பிட்டு அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் ஓகேவா? சரிம்மா. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. அண்ணனும் சாப்பிட்டுதான் ஒன்னும் தரல. ஏன் பெரிய பொண்ணு எதுனா கொடுக்க வேண்டியதானே அவளுக்கு சாப்பிட? எதுவுமே சமைக்கலங்க. சமைக்கலையா? ஆமா நீங்க தான் போகும்போது எதனா இட்லி வாங்கி கொடுங்க. ஏன் பெரிய பொண்ணு அந்த இட்லி நீயே வீட்லயே செஞ்சிருக்கலாம்ல? எங்க மாவு காலி ஆயிடுச்சுங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? மாவு இன்னும் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. நானே செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ எங்க அம்மாவுக்கு எனக்குலாம் என்ன பண்றது? நம்மளாம் என்ன சாப்பிடுறது? நம்மளுக்கும் சேர்த்து வாங்கி வந்துருங்க. வேற என்ன பண்ண முடியும்? கடையில் வாங்குறதுல எங்க அம்மாவுக்கு செட் ஆகாது. நெஞ்சு அரிக்குது அது அரிக்குதுன்னு வாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வீட்லயே எதனா இருக்கா பார்த்து செய்யு. வேற என்ன டிஃபன் பண்ண முடியும்? உப்புமா தான் செய்ய முடியும். உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு உப்புமா சாப்பிட்டது தொண்டையில் அச்சுக்குதே. நான் என்ன பண்ண முடியும்? உப்புமாவா? வேற ஏதோ சப்பாத்திக்கு பத்தில செய்ய முடியாதா? கோதுமாவுல காலி. சரி விடு, ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கடையில இருந்து வாங்கின்னு வரேன். எனக்கு பூரி ஒரு செட்டு, பொங்கல் ஒரு செட்டு. உங்க அம்மாக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. சரி. கோமதி அக்கா வேற 10 மணிக்கெல்லாம் உங்க வீட்டாண்ட வர சொன்னாங்க. நான் வேற போன டைம் ஆகுது எனக்கு வேற. எல்லாரும் ஒண்ணு சரி உட்காந்து மீன் கதை தான் பேச போறீங்க. நாங்க ஏதோ பண்றோம். உங்களுக்கு என்ன உங்க வேலையை பாருங்க. சீக்கிரம் டிஃபன் வாங்கி வந்து குத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு போய் வேலையை பார்ப்பேன். இன்னும் துணி மட்டும் தான் காய வைக்க வேண்டியது இருக்கு. மிஷின்ல ஓடி துணி காய வச்சு நான் கிளம்ப வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் நீங்க லேட்டா வந்தீங்கன்னா கூட நீங்க தான் துணி காய வைக்கணும் பாத்துக்கோங்க. நான் கிளம்பி போயினே இருப்பேன். டிஃபன் கூட நான் அவங்க வீட்லயே சாப்பிட்டுப்பேன். ஏமா நீ துணி காய வச்சுனே இருமா, வந்துடுறேன் நான் அதுக்குள்ள. கிளம்புங்க 2 பேரும். பேக் எல்லாம் ரெடி பண்ணி சோஃபா மேல வச்சிருக்கேன். எனக்கு போகும்போது அப்படியே எடுத்துட்டு போங்க. பாட்டு பாட்டுல அதுலயே வச்சாச்சு. நோட்ல வச்சுட்டு அதுலயும் ஹோம் ஒர்க் நோட்லாம் வச்சாச்சு. வாமா போலாம்.
சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க தான் துணி காய வைக்கணும். சீக்கிரம் வந்துருவேன். அண்ணி யார் இது? என்னம்மா சொல்லு. ஒன்றும் இல்லை அண்ணி. நீ தானே கூப்பிட்ட, இப்ப கூப்பிட்டு ஒண்ணும் இல்லைன்ற. அது ஒன்றும் இல்லை, நேற்று நான் கோயிலுக்கு போனேன்னா. ஆமா, நேற்று நீ கோயிலுக்கு போனேன், உங்க அம்மா கூட சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லு. அங்கே வந்து விமலை பார்த்தேன் அண்ணி. இந்த கதை எப்ப நடந்தது? நேற்று கோயிலில் தான். என்ன விஷயமா? எதுக்கு அவங்க கிட்ட பேசினா? அதான் ஒண்ணும் இல்லை, நாய் போச்சுல, அப்புறம் என்னவா? நான் அவங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னா அதான் அன்பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ அன்பிளாக் பண்ணிட்டியா? இன்னும் இல்லை. அப்புறம் அவங்க இன்னொன்று சொன்னாங்க. என்ன சொன்னா? மறுபடியும் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க வரானா. ஏன் ஒரு தடவை வந்து நல்லா சீரா சிறப்பாட்டிட்டு போதாதுன்னு இன்னொரு தடவை வரானமா? இந்த வாட்டி அவங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்க அப்படி இப்படின்னு எதோ சொல்றான். நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல நீ. என்னதான் நடக்குது பாக்கலாம் இரு. நம்ம எதுவும் முடிவு பண்ண வேணாம். அவனா கூட்டிட்டு வந்து பேசுற சொல்லியிருக்கால, முதல்ல வரட்டும், பாத்துக்கலாம். அப்புறம் அது வரையும் நீ அன்பிளாக்லாம் பண்ணாத, பிளாக்லயே இருக்கட்டும். சரி அண்ணி, அதான் நான் பண்ணவே இல்லை, அன்பிளாக் பண்ண இன்னும். சரி அப்படியே மெயின்டைன் பண்ணு. மெசேஜ்லாம் பண்ணாலும் வேற நம்பர்ல இருந்து எதனா ஃபோன் கின் பண்ணானே இருக்காத. புது நம்பர் வந்தாலும் அட்டன் பண்ணாத. நான் எப்பவுமே புது நம்பர் வந்து அட்டன் பண்ண மாட்டேன் நீ. அதே மாதிரி இரு. மெசேஜ் என்ன பண்ணா கூட ரிப்ளை பண்ணாத. சரி அண்ணி. ஜில்லு எங்க ஸ்கூல் கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டா இப்பதான் போனா. கிச்சன்ல போய் பார்த்து எதுவுமே செய்யாமலே இருக்கு. எதனா செய்வா? அண்ணன் டிஃபன் என்ன செய்வா? அதெல்லாம் நீ ஏதோ செய்வானே, அவங்க அண்ணன் டிஃபன் வாங்கி சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் வரட்டும். எத்தனை நாள் நம்மளே செய்யறது அந்த கிச்சன் நின்று இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி வந்து சாப்பிடலாம். அப்படியா? சரிதான் வேணா சொன்னீங்க. எனக்கு பூரியும் பொங்கலும் சொன்னேன், உங்களுக்கு என்ன வாங்கி வராரோ தெரியல. எனக்கு பிடிச்ச பூரி தானே வாங்கி வருவாரு. சரி அவர் வந்தோடனே சாப்பிடலாம் இரு. நான் வேற இப்ப வந்து கோமதி அக்கா வீட்டுக்கு வேற போகணும், வர சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு வேற தெரியல. உங்க அம்மா அப்புறமா காஃபி கேட்டாங்கன்னா சுடு பண்ணி கொடு. நான் போட்டு வச்சிருக்கேன் ஏற்கனவே, நிறைய காஃபி தான் போட்டு வச்சிருக்கேன். அவங்க கேட்டாங்கன்னா சுடு பண்ணி கொடு. அவங்க எத்தோன்னு என் பேர் தான் வாயில வர உங்களுக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. எங்க போயிருக்குன்னு கேட்டாங்கன்னா எங்க தான் கடைக்கு போயிருக்க பக்கத்துலன்னு சொல்லி சமாளி போட்டு குத்துறாது. கோமதி அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு அப்புறம் தோட்டப்பக்கத்தை தூக்கி நாங்க வந்து நிப்பாங்க. சரி சொல்ல மாட்டேன். இப்ப நான் துணி காய வச்சுட்டு போயிடுறேன். நான் வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. நீ எத்து மச்சு வச்சு நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா. சரி அண்ணி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி நான் போயிட்டு வரட்டா? இருங்க அண்ணி, டிஃபன் வாட்ட சாப்பிட்டு போயிட்டு வாங்க. ஆமால, அது வேற இருக்கு, மறந்து போயிட்டேன். வர எனக்கு ஞாபகம் மத்திய அதிகமானே வருது. அதுக்கு என்ன பண்றது யூடியூப்ல பாக்குறோம். ஏண்டி இட்லி வேணா வச்சுக்கோங்க, இருக்கு பாருங்க தட்டுல. எங்களுக்கு இதுவே போதுமா? டைம் வேற ஆகுதுமா. அப்ப சாப்பிட்டு மேடம்னு ஏந்துருங்க. இந்த செருப்பு வேற அந்து போச்சுமா, புது செருப்பு வாங்கணுமா? எம்மா, ஒரு செருப்பு 2 மாசம் தான் வச்சிருப்பியாடி, அது வெயில விட்டு வச்சிருந்தா அந்த போகாம என்ன பண்ணோம்? அந்த செருப்பு வாங்கி 4 மாசம் ஆகுதுமா, 2 மாசம் இல்ல. பேசாம நான் வச்சிருக்கேன் அந்த மாதிரி செருப்பு ஒன்று வாங்கிக்கொண்டு 50 ரூபாய் தான் பாரு. 1 வருஷம் ஆக போகுது அந்த செருப்பு வாங்கி, இன்னும் நல்லா உழைக்குது. ஐயா அதெல்லாம் ஆய போற செருப்பு, நீயே வச்சுக்கோ. அந்த மாதிரி செருப்புல இருந்தா நல்லா உழைக்குது. நீ வாங்குற 500 ரூபாய் கொடுத்த அந்த செருப்புல 2 மாசம் கீச்சு போட்டு வந்து நிக்கிறேன். அந்த மாதிரி செருப்புல நாங்க எப்படிமா போட முடியும்? நீ போடுமா. நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க, எங்கன்னா வெளியே போறீங்க. அதனால நீங்க அந்த மாதிரி செருப்புல பொண்ணு வீட்டுலயே சுத்துறீங்க. மிஞ்சி போனா இங்க இருக்க பக்கத்து தெருக்கு போவீங்க, ராணி அக்கா வீடு, கீதா அக்கா வீடுன்னு. நாங்க காலேஜுக்கு போட்டு போனோம். அந்த செருப்பு நல்ல செருப்பு தான், சொன்னா கேள. நான் வச்சிருக்க மாதிரி செருப்பு வாங்கிக்கோ. அந்த மாதிரி 1க்கு 2 கூட வாங்கிக்கோ. 50 ரூபா தான் ஒரு செருப்பு. அந்த மாதிரி செருப்பு நான் போட மாட்டேன், எனக்கு வேணாம். அப்ப நான் வெறும் காலையை சுத்திக்கிறேன், விடுங்க. சுத்து. சொன்ன மாதிரி நீ இப்பதானே புது செருப்பு ஒன்று வாங்கின. எனக்கும் உனக்கும் ஒன்னாதப்ப எஸ்எஸ்ல வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ள அறுத்துட்டியா? அவ அந்த செருப்பு போட்டு தேய்ச்சி நடக்கிறாமா, அதனால தான் அவளோட எல்லா செருப்பும் அறுந்து போகுது. ஒரு செருப்பு போட்டு நடக்க கூட தெரியல அவளுக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க மேடம். உண்மையை தானே சொல்றேன். தேய்ச்சி நந்து அதை பிச்சு போட்டுறா. மாசத்துக்கு ஒரு செருப்பு கேட்பாமா, வாங்கி கொடுங்க அவளுக்கு. நீ மூடு வாய. நீ என்ன நம்புற செருப்பு வாங்கிக்கோ, இல்லைன்னா அப்படியே சுத்து போ. இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் கேட்குற செருப்பு வாங்கி கொடுமா, அதுக்கப்புறம் பிரிக்க மாட்டேன். பத்திரமா பாத்துப்பேன். இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நீ அதை பிச்சு எடுத்துன்னு வந்தியோ, இன்னும் 1 வருஷத்துக்கு உனக்கு அந்த செருப்பு தான், நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும். சரி வச்சுக்கிறேன் பத்திரமா. என் செருப்பு கூட பிஞ்சிச்சுமா. இந்த மாசம் அவளுக்கு வாங்கிக்கலாம், அடுத்த மாசம் உனக்கு வாங்கிக்கலாம். சரி. ஏண்டி எதனா ஒரு பொருள் நான் கேட்கும் போது தான் நீயே கேட்பியா? உனக்கு வேணா தனியா கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? நான் கேட்கும் போது ஏன் கேட்குறேன்? நீ கேட்கும் போது நான் கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் ரூல்ஸ் கிடையாதுன்னு. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் கேட்பேன். அதையே நான் கேட்கும் போது நீங்க கேட்குற, அப்புறம் வந்து எனக்கு வாங்கி தர மாட்டேன் சொல்றதுக்கா? என் வாய மூடு. உனக்கு தான் வாங்கி தர சொல்லியிருக்காங்களே. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வாங்கி தர சொல்லியிருக்காங்க. உன்ன மாதிரி ஒன்றும் நான் கேவலமாக அடம் முடிக்க மாட்டேன். எனக்கு இப்பயே வேணும்னு. ஆமா, என் செருப்பு அந்து போச்சு. நான் இப்போ வெறும் கல்லையை போக முடியாது, நான் அடம்பிச்சு கேட்குறேன். அவ்வளோ இதுவாக வச்சிருக்கோம் செருப்பை கூட நல்ல பத்திரமா பார்த்துக்க முடியல. நீ மூடு, நீ பேசாதானே என்கிட்ட. இங்க இருக்க பக்கத்து கடைக்கு போனா கூட நீ என் செருப்பு தான் எடுத்து போட்டுன்னு போற, அதனால தான் அது பிஞ்சிச்சு சீக்கிரமா. நீ பாத்தியா? நான் உன் செருப்பு எடுத்து போட்டுன்னு போன நீ பாத்தியா? இப்பெல்லாம் இவங்களுக்கு மணி ஆகாதே. என்னைக்குன்னா ஒரு நாள் சாப்பாடு லேட்டா செய்யணும், அப்ப தெரியும் பாரு அவங்களுக்கு. மணியாச்சின்னு வாழுங்க. இப்படி வீண் கதை பேசணுக்கு போல அவங்களுக்கு டைம் ஆகாது. மூடி வாய. நீ வாயை மூடிட்டு என்ன சொல்ல வேண்டா. வாயை மூடி எப்படி சாப்பிடுவாங்க? அப்படி சாப்பிடுவாங்களா? வாயை மூட்டு கண்ணு வழியா விட்டு சாப்பிடு. நான் ஏன் சாப்பிடணும்? நீ சாப்பிடு. அப்படி ஆண்டவர் எனக்கு நல்ல வாய் தான் வச்சிருக்காங்க. பொடி குரங்கு நீதான் நீ பண்ணி. இப்ப இட்லி தட்டு பறக்க போது பாரு. அவதான் தேவையில்லாம என் பேச்சுக்கு வரேன். நான் அவ பேச்சுக்கு போறேனா? அங்க பாருங்க எப்படி ஒழுங்கு காட்டுறா. ஏமா இங்க உட்காந்து எனக்கு தான் தலைவலி வருது, முதல்ல நான் ஏந்து போறேன். பாரு உன்னால அம்மா என்னை திட்டுறாங்க. என்ன உங்களுக்கு தலைவலி வந்துச்சு சொல்லுங்க. அவ தானே முதல்ல ஆரம்பிச்சா செருப்பு பிஞ்சிச்சு, அது பிஞ்சிச்சுன்னு. 2 பேராலையும் எனக்கு தலைவலி தான். செருப்பு பிஞ்சிச்சு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாம 2 பேரும் பேசி நிக்கீங்களா தெரியல. இன்னும் 5 நிமிஷம் இங்க யாருன்னா உட்காந்து பாருங்க, அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். நான் இல்லப்பா. நான் கிளம்பிட்டேன்.